பேர் தெரியாத ஒரு தொகுதியாக தான் வானூர் சட்டமன்ற தொகுதி இது வரைக்கும் இருந்திருக்கு. அந்த இடத்துல அதிமுக வந்து ரொம்ப வலிமையான இருக்கா அப்படின்லாம் கிடையாது. அதுக்கு முன்னாடி மாரிமுத்து அப்படின்னு டிஎம்கே எம்எல்ஏ இருந்தார். அவர் மேலே சொத்து குவிப்பு வழக்கில் அவருக்கு சிறை தண்டனை கொடுக்கப்பட்டது. டிஎம்கே அந்த இடத்துல வீழ்க்கப்பட்டு அதிமுக வெற்றி பெறுது. அதை தான் நான் சொல்கிறேன். கடந்த முறை அதிமுக வெற்றி பெற்றது காரணம் அதிமுக நல்லா செஞ்சிருவாங்கன்னு கிடையாது. வன்னியரசு நின்றதுனால தான் அவர் வந்து வெற்றி பெற்றாங்க. ஆனால் வன்னியரசு அவர்கள் தோற்கடிக்கப்பட்டது காரணம்னா திமுக சரியாக வேலை செய்யாதனால தான். இல்லை, கடந்த எலெக்ஷனில் வந்து வெறும் 8000 ஓட்டுகள் தான் நம்ம நாம் தமிழர் அங்கே பெற்றிருக்காங்க. அப்போ இந்த எலெக்ஷனில் கண்டிப்பாக அதோட கூட பெறுவாங்கங்கிற உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது தானே? உறுதியாக நம்புகிறாங்க. ஏன்னா இது வரைக்கும் நாம் தமிழ் கட்சிக்கு சர்க்கிளே கிடையாது. முதல் தேர்தலில் இருந்து நீங்கள் இன்னும் போன முறை நான் வந்து 8000 ஓட்டு வாங்கணும்னு சொல்கிறீங்க. 16ல் எவ்வளோ ஓட்டு வாங்க தெரியுமா? 780 ஓட்டு. 10 மடங்காக வந்து அடுத்த தேர்தல் வந்திருக்கு. இப்போ அதே ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி இந்த 26 தேர்தலையும் வரும். உறுதியாக நாங்கள் வெல்லுவோம். இப்போ டிவிக்கே வரதுனால நாம் தமிழருக்கு வாக்கு வந்து பிரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தைகள் போய்கிட்டு இருக்கு. இதனால உங்களுக்கு எது இழப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? டிவிக்கே வந்த பிறகு மக்களின் மாநாடுல அவ்வளவு பெரிய கூட்டம் வந்துச்சா, இல்ல டிவிக்கே வரதுக்கு முன்னாடி அவ்வளவு பெரிய கூட்டமா? விஜய் வந்த பிறகு தான் இந்த கூட்டம். அப்ப விஜய் வந்த பிறகு நாம் தமிழர் விழல. முதல்ல வந்து டிவிக்கே பத்தி நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். பல பேர் அது ஒரு கட்சின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. கட்சிலாம் கிடையாது. புதுசா வர ஒரு படம். புதுசா ஒரு படம் வருதுன்னு வச்சுங்களேன். ஒரு நடிகர் வந்து ஒரு ப்ரொடியூசருக்கு கால் ஷீட் தருவார். நீ என்னை வச்சு இந்த படம் எடுத்துக்க, கதை நல்லா இருக்கு, எடுத்துங்க அப்படின்னு ஒரு கால் ஷீட் தருவார்ல. அதுமாரி விஜய்க்கு முதல்ல கால் ஷீட் கொடுத்தது புஷியானந்த். என்னை வச்சு நீங்க ஒரு கட்சி நடத்திக்க அப்படின்ட்டு. சரி, இந்த படம் நல்லா போகும் அப்படின்னு ஒரு முன்னோட்டத்தை பார்த்துட்டு சில ப்ரொடியூசர் வந்து அடிஷ்னலாக ஜாயின் பண்ணுவாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னு. அது மாதிரி வந்து அடிஷ்னலாக வந்து ஜாயின் பண்ணவங்க தான் அடிஷ்னலாக வந்தவர் தான் ஆதவர்ஜுனா, நிர்மல் குமார், இப்போ கடைசியாக செங்கோட்டையன். இவங்கெல்லாம் அடிஷ்னலாக வந்தாங்க. எப்படி வந்து இது வந்து படம் நல்லா வந்துடும் சில பேர் வந்து ஜாயின் பண்ணுறாங்களா, அது மாதிரி இவர் வந்தார் முதலமைச்சர் ஆகிடுவார், நம்ம எம்எல்ஏ எம்பி சீட் வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சி வந்தவங்க தான் வாங்கிக்கலாம். கடைசியாக அந்த படம் வந்து வெளியிடுறதுக்கு முன்னாடி வந்து ஏதாவது ஒரு கேஸ் போடுவாங்க. இப்போ தேர்தல் வருது, அதே மாதிரி ஒரு கேஸ் வந்துச்சுங்களா. எப்படி விஜய் படம் எப்படியோ, இப்போ ஜனநாயகம் படம் எப்படி வெளியே வரலையோ, எப்படி ஓடலையோ, அதே போல் இந்த டிவிக்கும் ஓடாது. எந்த அளவுக்கு ஒரு இராணுவ கட்டுப்பாட்டோடு ஒரு கூட்டத்தை நடத்த முடியுதுன்னா அந்த கூட்டத்தை தலைமை தாங்கி நிற்கக்கூடியவன் அப்படிப்பட்ட ஒரு அப்பழுக்கற்றவனாக தான் இருக்க முடியும். ஒன்றுமே இல்லாமல் வந்து விசிலடிச்ச பசங்களை வச்சுக்கிட்டு நீ மட்டும் கத்திட்டு இருந்தா அப்படிப்பட்ட கூட்டத்தை வச்சிருக்க தலைமை எப்படிப்பட்டவனா இருப்பான்? இப்போ ஒன்றுமே இல்லை. இப்போ நம்ம விஜய் அவர்களை கூட எடுத்துக்குவோம். அவருடைய தனிப்பட்ட விவகாரம் சங்கீதா அவர்கள் வந்து திருமணம் அவங்க விவகாரத்து வழக்கு ஒன்று போட்டது. இப்போது அந்த விவகாரத்து வழக்கு ஏதாவது ஒரு தொகுதி வேட்பாளர்கிட்ட இல்லை வந்து அந்த தொகுதி மக்கள்கிட்ட உங்களுக்கு என்ன தேவைன்னு கேட்குறீங்களா? இல்லை. ஏன்னா என்ன தேவை அப்படின்னு கேட்கக்கூடிய சூழ்நிலை இல்லாமல் என்ன பிரச்சனைன்னு கேட்கக்கூடிய நிலைமையில தான் 60 ஆண்டு கால திராவிட ஆட்சி இருக்கு. ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு பிரச்சனை. நான் ஒரு 10 லட்ச ரூபாய் நான் முதலீடு பண்ணுறேன்னா அந்த 10 லட்சத்தை 1 கோடி ரூபாய் எடுக்கணும்னு தான் எனக்கு தோணும். நான் 1 ரூபாய் கூட முதலீடு பண்ணலையே, நான் முதலாளி கிடையாது. நான் மக்களுக்காக போராட வந்த போராளி. நான் மக்களுக்காக வேலை செஞ்சவன் தான். என் உழைப்பை மட்டும் தான் போடுறேன். எனக்கு எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் கொடுத்த அந்த அரசியல் அறிவு அதை தான் இங்கே நாங்கள் போடுறோம். அது வெற்றி பெற்று வரும்போது மக்களுக்கான அந்த நிர்வாகத்தை மட்டும்தான் நாங்கள் கொடுப்போம். அதுலேருந்து 1 ரூபாய் எடுக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட சிறப்பு நேர்காணல்ல நாம் தமிழர் கட்சி சார்பாக வானூர் தொகுதியில் போட்டியிட உள்ள அண்ணன் வழக்கறிஞர் கரிகாலன் நினைஞ்சிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம்ண்ணா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் உள்ள அந்த பாலத்தை சொல்லிடுங்க. எப்படி அங்கே நாம் தமிழர் கட்சியில் ஜாயின் பண்ணீங்க, இல்லை உங்களை பற்றி? அதாவது விழுப்புரம் மாவட்டத்தில் முதல் முறையில் நாம் தமிழ் கட்சி சார்பில் நிகழ்ச்சிகளை முன்னெடுத்த கிராமம் என்னுடைய கிராமம். விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கிளியனூருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய தேர்க்குணம் கிராமம். 2010 வந்து எங்களுடைய பங்காளி வீட்டில் நடந்த ஒரு இல்ல திருமணத்துக்கு நாம் தமிழ் கட்சி சார்பில் பதாகை வச்சாங்க. அதை முன்னெடுத்தவங்க, கட்சி சார்பில் முன்னெடுத்தவங்க பார்த்திங்கன்னா என்னுடைய பெரியப்பா பசங்க 2 பேர். அவங்க என்ன ஆகிட்டாங்கன்னா, அதன் பிறகு வந்து ஒருத்தர் வந்து கல்லூரியுடைய முதல்வர் ஆகிட்டார், இன்னொருத்தர் வந்து முதுநிலை ஆசிரியர் ஆகிட்டார். அதனால் கட்சியை வந்து தொடர முடியல. அதன் பின்னிட்டு வந்து நான் வந்து நாம் தமிழ் கட்சிக்குள்ளே வந்தேன் அப்படின்னா முதல்ல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி ஈழத்தமிழர்களுடையது. என்னோட ஒரு சக கல்லூரி மாணவனாக ஒரு ஈழத்தமிழர் படித்தார். அவர் மூலமாக தான் ஈழத்தமிழருடைய பட்ட அந்த வழிகளை நம்ம பார்க்க முடியுது. அதன் பின்னிட்டு அந்த ஈழத்தமிழருடைய வழியை அதை வந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தக்கூடிய ஒரு விஷயத்தை யார் செய்கிறா அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. அது சீமானன் அவர்கள் மட்டும்தான். அதுலேயும் பல பேர் பேசியிருக்காங்க. என்ன திருமாவளவர் பேசியிருக்காரு, ஐயா வைகோ பேசியிருக்காரு, குளத்தூர் மணியண்ணன் பேசியிருக்காரு. இல்லை சீமான் மட்டும் ஏன் ஸ்பெஷல் அப்படின்னா 2009க்கு பிறகு, 2009க்கு முன்னாடி யார் வேணாலும் பேசியிருக்கலாம். ஆனால் 9க்கு பிறகு அந்த ஈழ விடுதலையுடைய ஈரம் காயாமல் வைத்திருக்கக்கூடியவர் பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும்தான். மற்றவங்க எல்லாருமே வந்து ஆஃப்லைன் மோடில் போயிட்டாங்க. சீமானன் அவர்கள் மட்டும்தான் அதை முன்னிறுத்தி பேசியிருந்தார். அதையும் தாண்டி
நாம் தமிழ் கட்சி வந்து ரொம்ப அதை நம்ம வந்து ஈர்க்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது நமக்கு தோணும், நான் மட்டும் வாத்தியார் ஆகிட்டேனா இதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு நமக்கு தோணும். அதே போல் நம்ம வந்து கல்லூரியில் படிக்கும்போது இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம்லாம் இது சரியில்லை, ஒரு பாடத்திட்டம்ன்ற பேரில், ஒரு சிலபஸ்ன்ற பேரில் இது வந்து இந்த பாடத்திட்டத்துக்கு உட்பட்டது மட்டும்தான் நீ படிக்கணும், அதை தாண்டி வேறு எதுவும் நீ படிக்க தேவையில்ல, அவுட் ஆஃப் சிலபஸ் பற்றி நீ யோசிக்காத அப்படின்னு இருக்கும்போது சிந்திக்கக்கூடிய ஒரு மாணவனாக நம்மளுக்கு என்ன தோணுது, நான் வந்து ஒரு கல்லூரி முதல்வர் ஆகிட்டாலோ, இல்லை நான் வந்து ஒரு தமிழ்நாட்டோட முதல்வர் ஆகிட்டாலோ, ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரோ இல்லை உயர்கல்வித்துறை அமைச்சர் ஆகிட்டேன்னா நான் இது மாதிரியான சிஸ்டம் நான் கொண்டு வருவேன் நம்மளுக்கு ஒரு எண்ணம் தோணும். இல்லை நான் ஒரு மீனவனாக இருந்தால் மீனவர்களோட படக்கூடிய வழிகளை உணர்ந்து நான் மட்டும் ஒரு எம்எல்ஏ ஆகிட்டேன்னா என் தொகுதிக்கு இதெல்லாம் பண்ணுவேன், நான் ஒரு மீன்வளத்துறை அமைச்சர் ஆகிட்டேன்னா நான் இதெல்லாம் என் மக்களுக்கு நான் பண்ணுவேன்னு நம்மளுக்கு தோணும். ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்த ஒரு விவசாயியாக இருந்தேன்னா நான் மட்டும் ஒரு அமைச்சர் ஆகிட்டேன்னா நான் விவசாயிகளுக்கு இதெல்லாம் நான் செய்வேன் அப்படின்னு நம்மளுக்கு தோணும் இல்லைங்களா. இது எல்லாமே அண்ணன் சீமான் அவர்கள் கொண்டு வந்த ஆட்சி வரைவில் இருக்குது. நீ மாணவர்களுக்கு ஏதாவது திட்டம் வேணுமா இருக்குது, தனித்திறனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கல்வி அதில் இருக்குது, மீனவர்களுக்கு விவசாயிகளுக்கு எதோ ஆகிலும், எப்படி திருக்குறளில் வந்து வாழ்வியல் நெறிகளுக்கு எந்த கேட்டகரி எடுத்தாலும் திருக்குறளில் எல்லாமே இருக்கோ, அதுபோல் சக மனுஷனுக்கு மனுஷனை தாண்டி அனைத்து உயிர்களுக்குமான ஒரு அரசியல், அதற்கான செயல் திட்டங்கள் ஆட்சி வரைவில் இருக்கு. அதை படிக்கும்போது எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தோணுச்சு, தன்னலம் பாராது மக்கள் நலன் மட்டுமே முக்கியத்துவமாக கொண்டு இந்த கமிஷனுக்கு அதெல்லாம் கட்ட பஞ்சாயத்தெல்லாம் தாண்டி மக்கள் நலன் மட்டுமே கொண்டு எவனால் சிந்திக்க முடியுதோ அவனால் மட்டும்தான் இந்த ஆட்சி வரவை முன்னிறுத்த முடியும், அவனால் மட்டும்தான் அதை செயல்படுத்த முடியும். அந்த இடத்துல இருந்து தான் நான் சீமான் அவர்கள் மட்டும்தான். அதனால நான் 2016 என்னை வந்து நான் கட்சியில் இணைச்சிக்கிட்டேன். அப்போ வந்து நான் கல்லூரி 1ஆம் ஆண்டு தான் படிச்சுட்டு இருந்தேன். அதிலிருந்து தொடர்ச்சியாக கட்சி பயணம். இப்போது வந்து ஒரு 28 வயது இளைஞனாக மட்டும் இல்லாமல் ஒரு சட்டமன்ற வேட்பாளராக வந்து அண்ணன் சீமான் அவர்களால் முன்னிறுத்தப்பட்டிருக்கேன். இப்போ வந்து நீங்க நிக்க போற அந்த வானூர் தொகுதியில எப்பவுமே தொடர்ந்து ஒரு இப்ப நீங்க சொன்னீங்க ஒரு 20 வருஷமாவே அவங்க வந்து அதிமுக வந்து ஆட்சியில இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. நீங்க உங்களுக்கு எப்படி வெற்றி வாய்ப்பு அந்த இடத்துல இருக்கும்னு நீங்க நம்புறீங்க? இல்லை, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய வானூர் சட்டமன்ற தொகுதி வந்து ஒரு தனித்து விடப்பட்ட ஒரு தொகுதி. இப்போ நீங்கள் வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு ஸ்டார் தொகுதின்னு இருக்கும். விழுப்புரம் மாவட்டம்னா மாவட்ட தலைநகர் அப்படின்ற பேரில் விழுப்புரம் தொகுதின்னு சொல்லலாம், திண்டிவனம் தொகுதின்னு சொல்லலாம். அதிகமாக வந்து குறிப்பாக இடைத்தேர்தல் அதிகமாக நடந்ததுனால விக்கிரவாண்டி தொகுதின்னு சொல்லலாம். வானூர் தொகுதி அப்படின்றதே பெரும்பாலானருக்கு தெரியாது. இப்போ வந்து திருநெல்வேலி அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா, தேனி மாவட்டம்னா கம்பம் தொகுதி, இங்கிட்டு நாங்குநேரி தொகுதி அப்படின்னு நம்ம ஒன்றா சொல்கிறோம் இல்லைங்களா. பேர் தெரியாத ஒரு தொகுதியாக தான் வானூர் சட்டமன்ற தொகுதி இது வரைக்கும் இருந்திருக்கு. இப்போ 20 வருஷமாக தொடர்ச்சியாக வந்து அதிமுக ஜெயிச்சிருக்குது அப்படின்னா ஒவ்வொரு காலச்சூழல் தான் காரணம். அந்த இடத்துல அதிமுக வந்து ரொம்ப வலிமையான இருக்கா அப்படின்லாம் கிடையாது. அதுக்கு முன்னாடி மாரிமுத்து அப்படின்னு டிஎம்கே எம்எல்ஏ இருந்தார். அவர் மேலே சொத்து குவிப்பு வழக்கில் அவர் உட்பட அவங்க மகன் அவங்களுடைய மனைவி மேலே வந்து அவருக்கு சிறை தண்டனை கொடுக்கப்பட்டது. அதனை ஒட்டி அதோடைய பாதிப்பு டிஎம்கே அந்த இடத்துல வீழ்த்தப்பட்டு அதிமுக வெற்றி பெறுது. அதனை ஒட்டி தொடர்ச்சியாக வந்து இல்ல அதுக்கப்புறம் விசிகா இருக்குது, அண்ணன் வன்னியரசு அவங்க எல்லாம் போட்டி. அதை தான் நான் சொல்றேன், கடந்த முறை அதிமுக வெற்றி பெற்றது காரணம் அதிமுக நல்லா செஞ்சிருவாங்கன்னு கிடையாது, வன்னியரசு நின்னதுனால தான் அது வந்து வெற்றி பெற்றாங்க. அப்படியே வன்னியரசுக்கும் அவங்களுக்கு அப்படி கிடையாது, வன்னியரசு வெற்றி பெறக்கூடாது அப்படின்றதுக்காக. அது காரணம் என்னன்னு கேக்குறேன்னா, வன்னியர் விசிகா வந்து திமுகவோட கூட்டணியில் இருக்கு. திமுக வந்து கூட்டணி தர்மம் பார்த்து யாருக்கு வாக்கு செலுத்தி வெற்றி பெற வைத்திருக்கணும்? வன்னியரசுக்கு வேலை செஞ்சிருக்கணும். வன்னியரசுக்கு வேலை செய்யல. அண்ணன் வன்னியரசு அவர்கள் தோற்கடிக்கப்பட்டது காரணம்னா திமுக சரியா வேலை செய்யாதனால தான். இவனை நம்ம வெற்றி பெற வச்சு நாளைக்கு எம்எல்ஏ ஆகிட்டோம்னா இவனுக்கு நம்ம டெண்டருக்கு ஒவ்வொரு வேலைகளுக்கு ஒப்பந்தத்துக்கு இவங்ககிட்ட போய் நம்ம நிற்கணுமா அப்படின்னு திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு தோற்கடிச்சாங்க. வன்னியரசு ஜெயிச்சுட்டு வந்துட்டா அவன் காலை போட்டு நம்ம பிடிச்சிக்கிட்டு இருக்கணும் அப்படின்றதுக்காகவே திமுகவினராலே தோற்கடிக்கப்பட்டார் வன்னியரசு. அந்த எதிர்ப்பு வாக்குது தான் அதிமுகவுக்கு போயிட்டு ஐயா சக்கரபாணி அவர்கள் வெற்றி பெற்றது. இதுதான் காரணமே கண்டி அதிமுக வந்து நல்லா செஞ்சிடும் திமுக நல்லா செஞ்சிடும்லாம் அர்த்தம் கிடையாது. நான் அந்த களத்தில் நிற்கிறேன். காரணம் என்னன்னா, நான் இந்த ஒரு கிட்டத்தட்ட இந்த கட்சியில் இணைத்து கொண்டு இந்த 10 ஆண்டு காலமாக என் தொகுதியில் நான் இருக்கேன். என் தொகுதியோட பிரச்சனை எனக்கு தெரியும். நான் கல்லூரிக்கு போனதுலேருந்து, நான் வேலைக்கு போனதுலேருந்து, இப்போ வந்து நான் வந்து வழக்கறிஞர் பணியை மேற்கொண்டு நான் செஞ்சுட்டு இருந்தது மக்கள் பணின்றது எனக்கு தெரியும். ஏன்னா என் தொகுதியில் என்ன பிரச்சனைன்றதை நான் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நான் போராடி இருக்கேன்ல. இப்போ எங்கள் ஊர் கிளியனூர், என் ஊர் மட்டும் இல்லாமல் இப்போ சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய சக்கரபாணி அவருடைய ஊர். 2 முறை அவர் எம்எல்ஏவாக இருக்காரு. சொந்த ஊரில் பேருந்து நிற்கல, அரசு பேருந்து நிற்கல. புதுவைக்கும் திண்டிவனத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு மைய நகரமாக இருக்கிறது கிளியனூர். எம்எல்ஏவோட சொந்த ஊர், பஸ் நிற்கல. அந்த பேருந்து நின்று போகணும் அப்படின்ட்டு அமைச்சர் சிவசங்கரனை பார்த்து அவர் நேரடியாக அவருக்கு மனு கொடுத்து தொடர்ச்சியாக வந்து நாங்கள் ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்து கடைசியாக 2 முறை வானூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில்
பீஸ் மீட்டிங் நடத்தி இன்னைக்கு பேருந்து உள்ள வருதுன்னா அது தொடர்ச்சியாக நாம் தமிழ் கட்சியோடைய போராட்டம். அது என்னுடைய போராட்டம்னு சொல்லல, என்னோட சக பொறுப்பாளர்களாக பல பேர் நின்றுருந்தாங்க, நூற்றுக்கணக்கான பேர் அந்த போராட்டத்தில் நின்னாங்க. இன்னைக்கு கிளிநூறுல பேருந்து வந்து போகுதுன்னா அது காரணம் இன்னைக்கு எம்எல்ஏவாக இருக்கிற சக்கரபாணி கிடையாது, நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய சீமான் தம்பிகள் தான். அதனால மக்களுடைய வழியை உணர்ந்தவங்க, மக்களுக்கு என்னென்ன தேவைகள் என்பது எங்களுக்கு தெரியும். அதை நாங்கள் அவங்களோட ஒவ்வொரு போராட்டத்திலையும் அவங்க கூட களத்தில் நிற்கிறோம். இந்த முறை மக்கள் எங்களுக்கு ஆதரவு தருவாங்க, உறுதியாக நாங்கள் வெல்லுவோம். இல்ல கடந்த எலெக்ஷன்ல வந்து வெறும் 8000 ஓட்டுகள் தான் நம்ம நாம் தமிழர் அங்க பெற்றிருக்காங்க. அப்ப இந்த எலெக்ஷன்ல கண்டிப்பா அதோட கூட பெறுவாங்கங்கிற உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குதானே? உறுதியாக நம்புறாங்க. ஏன்னா இது வரைக்கும் நாம் தமிழ் கட்சிக்கு சர்க்கிளே கிடையாது. முதல் தேர்தலில் இருந்து நீங்க இன்னும் போன முறை நான் வந்து 8000 ஓட்டு வாங்கணும்னு சொல்றீங்க, 16ல் எவ்வளோ ஓட்டு வாங்க தெரியுமா? 780 ஓட்டு, 10 மடங்காக வந்து அடுத்த தேர்தல் வந்திருக்கு. இப்போ அதே ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி இந்த 26 தேர்தலையும் வரும், உறுதியாக நாங்கள் வெல்லுவோம். இப்போ வந்து டிவிகே வந்து நம்ம இப்போ புதுசாக ஆட்சியெல்லாம் அமைக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ டிவிகே வர்றதுனால நாம் தமிழருக்கு வாக்கு வந்து பிரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தைகள் போய்கிட்டு இருக்கு. இதனால உங்களுக்கு எது இழப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, டிவிகே வந்ததுனால நாம் தமிழர்களுடைய வாக்குகள் வந்து கணிசமாக போகும் அப்படின்றதுல அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகும். அதை நம்ம இல்லை அப்படிலாம் கிடையாது, நம்ம சொல்ல முடியாது. நாம் தமிழர் மட்டும் இல்லாமல் மற்ற கட்சிகளுடைய வாக்குகளும் போகும். ஏன்னா இப்போ நாம் தமிழ் கட்சி நாங்கள் இருக்கிறோம், நாம் தமிழ் கட்சியில் இருக்கிற 36 லட்சம் ஓட்டும் செவ்வாய்க்கிரகத்திலிருந்து வரல. கடந்த தேர்தலில் திமுகவுக்கு செலுத்தினவங்க தானே, அதிமுகவுக்கு செலுத்தினவங்க தானே, பாமகவில் பொறுப்பாளராக இருந்தவங்க, பிசிகாவில் பொறுப்பாளராக இருந்தவங்க பல பேர் இன்னைக்கு நாம் தமிழ் கட்சியில் இருக்கிறாங்களே. அதுபோல் இன்னைக்கு டிவிக்கேன்னு ஒரு கட்சி வரும்போது இவங்க எல்லாரையும் தாண்டி இவர் கொஞ்சம் வேலை செய்வார், இவர் மாற்றி இவருக்கு கொஞ்சம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு சில பேர் ஆதரவு தரலாம். அது நாம் தமிழ் கட்சி மட்டும் இல்லாமல் மற்ற கட்சியில் இருந்துமே கூட அது கணிசமாக போகும். நாம் தமிழ் கட்சி இருந்து கணிசமாக போகுது இல்லை, அதனால எங்களுக்கு எந்த விதத்துலேயும் பாதிப்புகள் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு 1% வந்து நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய வாக்குகள் வந்து டிவிக்கு போகுதுன்னா இந்த ஊரை இந்த தேர்தலில் பன்மடங்கு நாம் தமிழ் கட்சிக்கும் வந்து மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கு. பல பேர் நாம் தமிழ் கட்சி ஏற்றுக்காங்க. இப்போ நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், பல பேர் சொல்கிறது டிவிக்கே வந்த பிறகு நாம் தமிழ் கட்சி வீழ்ச்சியை சந்திச்சிடுச்சு, அவங்க வந்து இதுக்கு பிறகு அவங்க வந்து வரமாட்டாங்க, போன வாட்டி 8 வாங்கினாங்க, அது அப்படியே 4 ஆகிடும், ஒரு சில பேர் 2 ஆகிடும்ன்றாங்க. நான் கேட்குறேன், டிவிக்கே வந்த பிறகு மக்களின் மாநாடுல அவ்வளோ பெரிய கூட்டம் வந்துச்சா, இல்லை டிவிக்கே வரதுக்கு முன்னாடி அவ்வளோ பெரிய கூட்டமா? விஜய் வந்த பிறகு தான் இந்த கூட்டம். அப்போ விஜய் வந்த பிறகு நாம் தமிழர் விழலைல்ல. நாங்கள் இதுக்கு முன்னாடி நடந்த மாநாடுகளை விட பல மடங்கு பெருமளவு கூட்டத்தோட மக்கள் வெள்ளத்தோட இந்த மாநாடு வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சுதா இல்லையா? இது வந்து விஜய் வந்ததுக்கும் நாம் தமிழ் கட்சியுடைய வளர்ச்சிக்கும் எந்த விதத்திலையும் அது பாதிக்காது. முதல்ல வந்து டிவிக்கே பற்றி நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், பல பேர் அது ஒரு கட்சின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. கட்சிலாம் கிடையாது. புதுசாக வர ஒரு படம், புதுசாக ஒரு படம் வருதுன்னு வச்சிங்களேன், ஒரு நடிகர் வந்து ஒரு ப்ரொடியூசருக்கு கால் ஷீட் தருவார், நீ என்னை வச்சு இந்த படம் எடுத்துக்க, கதை நல்லா இருக்கு எடுத்துங்க அப்படின்னு ஒரு கால் ஷீட் தருவார்ல. அதுமாரி விஜய்க்கு முதல்ல கால் ஷீட் கொடுத்தது புஷியானந்த், என்னை வச்சு நீ ஒரு கட்சி நடத்திக்க அப்படின்ட்டு. சரி இந்த படம் நல்லா போகும் அப்படின்னு ஒரு முன்னோட்டத்தை பார்த்துட்டு சில ப்ரொடியூசர் வந்து அடிஷ்னலாக ஜாயின் பண்ணுவாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னு. அது மாதிரி வந்து அடிஷ்னலாக ஜாயின் பண்ணவங்க தான் அடிஷ்னலாக வந்தவர் தான் ஆதவர்ஜுனா, நிர்மல்குமார், இப்போ கடைசியாக செங்கோட்டையன், இவங்கெல்லாம் அடிஷ்னலாக வந்தாங்க. எப்படி வந்து இது வந்து படம் நல்லா வந்துடும் சில பேர் வந்து ஜாயின் பண்ணுறாங்களா, அது மாதிரி இவர் வந்தார் நம்ம முதலமைச்சர் ஆகிடுவார், நம்ம எம்எல்ஏ எம்பி சீட் வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சி வந்தவங்க தான் இவங்கலாம். அந்த படம் எப்படி விஜய் படம் வருதோ அதே போல் கடைசியாக அந்த படம் வந்து வெளியிடுறதுக்கு முன்னாடி வந்து ஏதாவது ஒரு கேஸ் போடுவாங்க. இப்போ தேர்தல் வருது அதே மாதிரி ஒரு கேஸ் வந்துச்சுங்களா. எப்படி விஜய் படம் எப்படியோ, இப்போ ஜனநாயகம் படம் எப்படி வெளியே வரலையோ, எப்படி ஓடலையோ, அதே போல் இந்த டிவிக்கும் ஓடாது. இப்போ நாம் தமிழ் கட்சி 234 வேட்பாளர்களையும் ஒரே மேடையில் அறிவிச்சு வேலையை நாங்கள் பார்த்துட்டோம், வேலையை தொடர்ச்சியாக நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். என்னையாவது பரவாயில்ல, மாநாட்டுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் என்ன அறிவிச்சாங்க, ஒரு சிலர்லாம் 6 மாதத்துக்கு முன்னாடி அறிவிச்சு வேலை நடந்ததெல்லாம் இருக்குது சரிங்களா. திமுகவும் அதிமுகவும் கூட்டணி பங்கீடுலாம் பேசிட்டு அவங்களும் வேட்பாளர்களை தீர்மானிக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. விஜய் என்ன பண்ணிட்டு இருக்காரு, இன்ன வரைக்கும் ஊருக்கு போயிட்டு ப்ரொமோஷன் போட்டுருக்காரு. ஏன்னா ஒரு திரைப்படம் வருதுன்னா முதல்ல ஒரு ஆடியோ லான்ச் பண்ணுவாங்க, உங்களுக்கு நல்லா தெரியும். கொடிய கொரோனா காலகட்டத்தில் கூட மாஸ்டர் படத்துக்கு பெரிய அரங்கம் இல்லைனாலும் ஒரு சின்ன அரங்காச்சும் வைங்க, இருக்கிற மீதி பேர் எல்லாருமே யூடியூப்ல பார்த்துக்கிட்டோம், ஒரு ப்ரொமோஷன் வேணும், நம்ம மாஸ்டர் படத்துக்கு ஆடியோ லான்ச் பண்ணார்ல, அது மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போயிட்டு ஆடியோ லான்ச் மாதிரி ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்காரு. எதுக்கு பண்றாருன்னு தெரியல. நான் சொல்றேன், டிவிகேவால யாருக்கு பாதிப்போ இல்லையோ நாம் தமிழுக்கு துளி கூட பாதிப்பு இல்லை. நாங்கள் வந்து ஏறி அடிச்சுட்டு போயிட்டே இருக்கோம். இல்ல இப்போ நடந்த மாநாடுமே டிவிக்கு சார்பில் ஒன்று சொல்லியிருந்தாங்க, என்னன்னா நாம் தமிழருக்கு அகேன்ஸ்டா தான் நாங்கள் அந்த மாநாடு போடுறோம் அப்படிங்கிற மாதிரியும் சில சலசலப்புலாம் போய்கிட்டு இருந்தது. எல்லா இடத்துலையுமே நாம் தமிழர் எப்படி சொல்றது, டிஎம்கேவை எவ்வளோ தூரம் நேரடியாக அவங்க குற்றம் சாட்டுறாங்களோ, ஆனால் மறைமுகமாக நாம் தமிழரையும் லைட்டாக அவங்க குற்றம் சாட்டிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா அந்த நாம் தமிழர் மாநாட்டையுமே அவங்க விமர்சனம் பண்ணிட்டு தானே இருந்தாங்க. நாம் தமிழர் மாநாட்டை விமர்சனம் பண்ணாத ஆள் யாருங்க?
யார் யாரெல்லாம் மக்களின் மாநாட்டை பார்த்து வைத்தெரிச்சல் பட்டாங்களோ அவங்க எல்லாருமே விமர்சனம் பண்ணான். என்ன விமர்சனம் பண்ணா? காலி சேர் இருந்தது, காலி சேர் இருந்தது. ஏன்னா மாநாடு ஆரம்பிச்சது 6 மணிக்கு, நீ 4 மணிக்கு வீடியோ போட்டு காலி சேர் கணக்காட்டா நம்ம என்ன சொல்றது? இப்போ நான் கேட்குறேன், வெளிப்படையாக கேட்குறேன், கூட்டத்தை விட்டுருங்க. கூட்டம் 5 லட்சம் கூட்டமோ 6 லட்சம் கூட்டமோ 2 லட்சம் நாற்காலி போட்டோம், நாற்காலி பத்தாம நின்றுட்டு இருந்தாங்க, அதை நாங்கள் பார்த்தோம், அது எங்களுக்கு தெரியும். சும்மா லாஸ்ட்ல வந்து 4 மணிக்கு வந்து ட்ரோன் ஸ்டார்ட்டை வச்சுக்கிட்டு நீங்க கூட்டம் வரல அப்படின்னு யார் வேணாலும் விமர்சனம் பண்ணிட்டு போட்டோம், அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. கூட்டத்தை விட்டுருங்க. அந்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டமா இருந்ததுன்னு பார்க்கணும்ல. யாராச்சும் விசில் அடிச்சுட்டு இருந்தானா? அண்ணன் சீமானவன் பேசும்போது பின்ட்ராப் சைலண்ட். கண்டிப்பா அந்த ஒழுக்கத்தை வந்து நாம் தமிழர் கட்சியில வந்து நம்ம மதிக்கணும். ஏன்னா அவ்வளோ தூரம் ஒழுக்கமா, அவ்வளோ இப்ப எதிர்பார்த்த மக்களோட கண்டிப்பா அதிகமான மக்கள் தான் அந்த இடத்துல கூடி இருந்தாங்க. ஆனா அவ்வளவு ஒழுக்கமா அவங்க நாம் தமிழர் கட்சியை சீமான் பேச பேச அவ்வளவு பேரும் ஆரவாரமா பேசுனதை வச்சா கண்டிப்பா அந்த ஒழுக்கத்தை நம்ம பாராட்டலாம். அந்த ஒழுக்கத்தை நீங்க பாராட்டுறதை விடுங்க, அந்த ஒழுக்கம் எங்கிருந்து வந்தது? அந்த ஒழுக்கம் எங்கிருந்து வந்தது? சரியான தலைமை இல்லைன்னா அந்த ஒழுக்கம் வராது. எந்த அளவுக்கு ஒரு ராணுவ கட்டுப்பாட்டோடு ஒரு கூட்டத்தை நடத்த முடியுதுன்னா அந்த கூட்டத்தை தலைமை தாங்கி நிற்கக்கூடியவன் அப்படிப்பட்ட ஒரு அப்பழுக்கற்றவனா தான் இருக்க முடியும். ஒண்ணுமே இல்லாம வந்து விசிலடிச்ச பசங்களை வச்சுக்கிட்டு நீ மட்டும் கத்திட்டு இருந்தா அப்படிப்பட்ட கூட்டத்தை வச்சிருக்க தலைமை எப்படிப்பட்டவனா இருப்பான்? இப்போ ஒண்ணுமே இல்லை. இப்போ நம்ம விஜய் அவர்களை கூட எடுத்துக்குவோம். அவருடைய தனிப்பட்ட விவகாரம், சங்கீதா அவர்கள் வந்து திருமணம் அவங்க விவகாரத்து வழக்கு ஒன்று போட்டது. இப்போ அந்த விவகாரத்து வழக்கு டெய்லி அப்டேட் தான். பையன் தனியா இருக்கிறான், பொண்ணு கதை என்னாச்சுன்னு தெரியல, அவர் வந்து இந்த நடிகை அந்த நடிகைன்னு 1000 பேசுவாங்க. நாம் தமிழர் யாராவது பேசினாங்களா? சீமான் அண்ணன் எல்லாத்துக்கும் அறிக்கை விட்டுறாரு. சீமான் அண்ணன் இது மாதிரி வந்து இவர் தனிப்பட்ட வாழ்க்கை விஷயத்த நீங்க யாரும் பேசாதீங்கப்பான்னு தம்பிகளுக்கு அறிவுறுத்தல் கொடுத்தாரா? கொடுக்கல. சீமான் அண்ணன் அறிவுறுத்தல் கொடுக்காததுக்கு முன்னாடியே, அண்ணன் அறிக்கை வெளியிடுவதற்கு முன்னாடியே நாம் தமிழர்ல இருக்கக்கூடிய எல்லா தம்பி தங்கைகளும் விஜய் விவகாரத்தை பேசுறதுல எதுவுமே பேசல. நாங்கள் இதை பத்தி எதுவும் பேசல, அது தனிப்பட்ட விவகாரம் அப்படின்னு பேசல. சீமான் அண்ணன் சொல்லி தான் அதை பண்ணணுன்ற அவசியம் இல்லை. காரணம் என்னன்னா, சீமான் அண்ணன் வந்து ஒவ்வொரு தம்பி தாங்களுக்கும் போதிச்ச அரசியல் நெறி எப்படி, அரசியலில் எதை பேசணும் எதை பேசக்கூடாது அப்படின்றத ஏற்கனவே அவங்க மைண்டில் போதிச்சு வச்சதுனால, ஏற்கனவே சொல்லி வச்சதுனால அண்ணன் சொல்லாமலே எல்லாரும் அமைதி காட்டுறாங்க இந்த விஷயத்தில். அப்படிப்பட்ட கூட்டம் நாம் தமிழர் கட்சி கூட்டம். நீங்கள் வந்து கூட்டம் வருது, அவங்க எப்படிப்பட்டவங்க, அதெல்லாம் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். மக்களின் மாநாடு அது எப்படிப்பட்ட ஒரு பேரெழுச்சியான மாநாடுன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நான் இப்பயும் சொல்கிறேன், பலரும் இதை பதிவு பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ நாங்கள் மாநாட்டில் கலந்துக்கிட்டோம் இல்லைங்களா? இப்போது ஒரு லொக்கேஷனில் ஒரு கூட்டம் நடக்குதுன்னா பர்டிகுலராக அந்த பக்கத்தில் இருக்கிற ஒரு டவரில் லிமிட்டான சர்வீஸ் தான் போக முடியும். அந்த டவரில் குறைஞ்சபட்சம் ஒரு 1 லட்சம் பேர் மட்டும்தான் அந்த இன்கமிங் அவுட்கமிங் போயிட்டுருக்கும். நாம் தமிழ் கட்சியோட கூட்டம் எந்த அளவுக்கு இருந்தால் 4 மணி நேரம் கூட்டத்துக்கு முன்னாடி 2 மணி நேரம், கூட்டம் முடிஞ்சு நாங்கள் வந்து இரவு உணவே நாங்கள் 2 மணிக்கு தான் சாப்பிட்டோம். அங்கேருந்து வெளியே வர முடியல, ஒவ்வொருத்தவங்களும் கான்டாக்ட் பண்ண முடியல. காரணம்னா அந்த அளவுக்கு நெட்வொர்க் வந்து அந்த அளவுக்கு இன்சஃபிஷியண்டாக இருந்தது, அந்த அளவுக்கு கூட்டம். அதெல்லாம் நாங்கள் அங்கே இருந்தவங்களுக்கு தான் தெரியும். பேருந்து எந்த அளவுக்கு நெரிசலாக இருந்தது, அங்கேருந்து வெளியில் வரத்துக்கு எவ்வளோ சிரமமாக இருந்தது, எத்தனை பேர் வந்து நம்ம பேருந்து கிடைக்காம அவுட் பஸ்ஸில் போய் போனாங்க. அதெல்லாம் அந்த கூட்டத்தை அனுபவிச்ச எங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் வெளியில் உட்காந்துட்டு வீடியோவை பார்த்துட்டு ஐயோ இதெல்லாம் என்னங்க கூட்டம், ஒருத்தன் போட்டிருக்கான் ஒரு பதிவு, இது நாங்கள் வந்து விக்கிரவாண்டி மாநாட்டில் போட்ட கரும்பு ஜூஸ் கடைன்னு போட்டிருக்கான் ஒருத்தவன். அதெல்லாம் நானும் விக்கிரவாண்டி மாநாடு பார்த்துருக்கேன். என் பக்கத்து ஊர் தான், வானூருக்கு பக்கத்து தொகுதி தான் விக்கிரவாண்டி. நாங்களும் அந்த மாநாட்டை பார்த்தோம். அந்த மாநாடு எப்படி, எங்கள் மக்களின் மாநாடு எப்படி நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியும். விமர்சனம் பண்ணுறவங்க 1000 விமர்சனம் பண்ணிட்டு போங்க, உங்கள் வேலை அதுதான். மிஞ்சி போனான்னா நம்ம பட்டின விமர்சனத்துக்கு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கிற விசில் அடிக்கிற அணில் குஞ்சுங்களாம் வந்து போட்டு கமெண்ட் பண்ணி விட்டாங்களா, நம்மளுக்கு ஒரு 4-5 லைக் வந்துச்சா, அதுதான் உனக்கு திருப்தி. எனக்கு அப்படி கிடையாதுல்ல. நான் அரசியல் பண்ணுறது எதுக்கு லைக்ஸு கமெண்ட்டுக்கு அரசியல் பண்ணிட்டு இருக்கோமா? நாங்கள் மக்களுடைய நல்வாழ்வுக்கு அரசியல் பண்ணிட்டு இருக்கோம். மக்களுக்கு என்ன பிரச்சனை, மக்களுக்கு என்ன தேவை, தினசரியாக அதை நாங்கள் பேசிட்டு இருக்கிறோம். நாங்கள் பேசக்கூடிய உயிர்மையின அரசியல் இது வரைக்கும் டிவிக்கான ஒருத்தம் அதை பற்றி பேச முடியுமா? இல்ல, இது வரைக்கும் டிவிக்கு சார்பில் எதுவுமே பேசினதே கிடையாது, பேச முடியாதுங்க. சினிமா பாடி மட்டும்தான் எல்லாமே. அது நான் தான் சொல்லிட்டேனே, அது கட்சி இல்லை, அது படம். அது வந்து ஓடாது, அந்த படம் ஃப்ளாப் ஆகிடும். அது ஃப்ளாப் ஆன பிறகு தான் தெரியும். ஆனால் நம்மளுக்கு அப்படி கிடையாது. நம்ம வந்து ஒரு உன்னதமான அரசியலை நம்ம முன் வச்சுட்டு இருக்கிறோம். அதனால தான் நாங்கள் இன்ன வரைக்கும் தோல்வியை சந்திக்கல. நாங்கள் வந்து அற்ப தோல்வின்னு எங்களுக்கு கொடுத்ததுன்னா இந்த தேர்தல் தோல்வி தான். என்ன வெற்றி தோல்வி அப்படின்ற விவரத்தில் வெற்றியை நாங்கள் எட்டலை, ஆனால் அதே சமயம் நாங்கள் தோல்வியும் எட்டலை. ஒவ்வொரு தேர்தலுக்கும் நாங்கள் படிப்படியாக ஏறிக்கிட்டே போகிறோம். ஒரு நாள் ரொம்ப ஏறி நாங்கள் நிற்போம். அது 26 தான், உறுதியாக ஏறி நிற்போம். அன்னைக்கு வந்து இன்னைக்கு பேசக்கூடியவர்கள்லாம் அன்னைக்கு வாயடைத்து நிற்பாங்கன்னு தான் நான் சொல்கிறேன். இப்போ வானூர் தொகுதியில் வந்து கடந்த ஆட்சியில் இப்போ வந்து அதிமுக அங்கே இருக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு வானூர் தொகுதிக்கு தேவையான எல்லாமே செஞ்சுருக்காங்களா? இப்போது நீங்கள் பல பேருங்க, இப்போ நீங்கள் ஒரு நெறியாளர் என்கிட்ட என்ன கேட்குறீங்க, வானூர் தொகுதியில் என்ன பிரச்சனைன்னு கேட்குறீங்க.
இப்போ என்ன மாதிரி இன்னொரு வேட்பாளரை பார்த்தா என்ன கேட்பீங்க, அந்த தொகுதியில் என்ன பிரச்சனைன்னு கேட்பீங்க. உங்களை மாதிரி இன்னொரு ஊடகவியலாளர் என்ன பார்த்தாருன்னா வானூர் தொகுதியில் என்ன பிரச்சனை தான் கேட்பாங்க. பிரச்சனையே என்ன தெரியுமா, என்ன பிரச்சனைன்னு கேட்குறீங்கல்ல, அதுதான் பிரச்சனை. ஏதாவது ஒரு தொகுதி வேட்பாளர்கிட்ட இல்லை வந்து அந்த தொகுதி மக்கள்கிட்ட உங்களுக்கு என்ன தேவைன்னு கேட்குறீங்களா? இல்லை. ஏன்னா என்ன தேவை அப்படின்னு கேட்கக்கூடிய சூழ்நிலை இல்லாம என்ன பிரச்சனைன்னு கேட்கக்கூடிய நிலைமையில தான் 60 ஆண்டு கால திராவிட ஆட்சி இருக்கு. ஒவ்வொரு தொகுதியும் ஒரு பிரச்சனை. என் தொகுதி வந்து நல்ல களிமவனம் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி, கிட்டத்தட்ட 300 கல்குவாரி இருக்கு என் தொகுதியில மட்டும். என் பக்கத்து தொகுதி திண்டிவனத்துல அதே அளவுக்கு 200 கல்குவாரி இருக்கு. முழுக்க முழுக்க கனிம வளத்தை கொள்ளடிக்கிறான். இப்ப என் ஒரு ஊர்ல ஒரு ஊர்ல 10 குவாரி இருக்குங்க. இறையூர்னு ஒரு ஊர்ல 10 குவாரி இருக்கு. இப்ப 10 குவாரி இருக்குதுன்னா கிட்டத்தட்ட 600 அடி 700 அடிக்கு மேல 1000 அடிக்கு மேல வந்து அவன் கல்குவாரி எடுத்துட்டான், மைன்ஸ் எடுத்துட்டான். அதுவும் அந்த வழிகாட்டுதல் இல்லாம இல்லீகல் மைன்ஸ் எடுத்திருக்கான். 1000 அடி போயிடுச்சுன்னா எனக்கு நிலத்தடி நீர் எங்க இருக்கும்? அப்போ நீ வந்து கல்குவாரி மூலமா கனிம வளத்தை எடுக்கிற, ஒன்று வள கொள்க போகுது, இன்னொன்று எனக்கு தண்ணீர் தட்டுப்பாடு வருது. அந்த பகுதியில் விவசாயம் பண்ண முடியாது. எந்த பக்கத்துலலாம் கல்குவாரி இருக்குது அது பக்கத்தில் விவசாயம் பண்ண முடியாது. ஏன்னா அந்த க்ரஷர் இருக்குல்ல, அந்த பவுடர் படிஞ்சு அந்த இடத்துல விவசாயம் பண்ண முடியாது. இப்போ இதுதான் பிரச்சனை. நீ கொண்டு வந்திருக்கிற ஒவ்வொரு விஷயமே மக்களுக்கு பிரச்சனையா நிற்குது. நீ டாஸ்மார்க்கை கொண்டு வச்சிருக்க, குடும்பம் பிரச்சனையாகுது. 100 நாள் ஏரி வேலை திட்டம்னு கொண்டு வந்துட்டு மக்களை உழைப்புலேருந்து வெளியேற்றிட்ட. விவசாயத்துக்கு ஆள் இல்லை, விவசாயத்துக்கு மிஷின் வச்சு நாங்கள் களை வெட்ட வேண்டியது இருக்குது, மிஷின் வச்சு நட வேண்டியது இருக்குது, எல்லாத்துக்கும் மிஷின் வந்துச்சு. மனுஷன் செய்ய வேண்டிய வேலை எல்லாத்துக்கும் மிஷின் வந்துச்சு. நான் சொல்றது புரியுதுங்களா? நீங்க பிரச்சனைன்றது காரணமே இவங்க கொண்டு வந்த ஒவ்வொன்றுமே இந்த சமூகத்துக்கு பிரச்சனை, மக்களுக்கு பிரச்சனை. நான் வந்து நாம் தமிழர் கட்சி வானூர் சட்டமன்ற தொகுதிக்கு மட்டும் சொல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே இவங்க பிரச்சனை. நீங்க கேட்குறீங்களா உங்களுக்கு தொகுதிகள் என்ன பிரச்சனை? நான் என்னும் தொகுதியும் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தொகுதியும் பிரச்சனை. திமுக அதை ஒழிக்கணும். அதுக்கு ஒழிக்கணும்னா ஒரே வழின்னா, நான் வானூரில் ஜெயிக்கிறேன்னா அதே மாதிரி 234 என்ன மாதிரி சீமான்கள் நிற்கிறாங்க, எல்லாரும் ஜெயிக்கணும். குறைஞ்சபட்சம் 118 இடத்துல வந்து நாங்கள் வென்றுட்டோம். அப்புறம் என்ன, சீமானண்ணா ஆட்சியில் இருப்பார். சீமானண்ணா ஆட்சியில் வந்துட்டாருன்னா அதுக்கு பிறகு நாங்கள் கொடுக்கக்கூடிய ஆட்சி வரைவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளும் என்ன செய்யும். இப்போ வந்து நாம் தமிழருக்கு எதுக்கு மக்கள் ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்க நீங்க? நாம இதுல என்ன சொல்றது, நாங்க 10 ஆண்டு காலமா இதை தான் நாங்க பேசிட்டு வரோம். நான் 15 ஆண்டு காலமா பேசிட்டு ஓட்டு போட்டா நான் மக்களுக்கு இதெல்லாம் பண்ணுவேங்கிற மாதிரி நீங்க சொல்லுவீங்க இல்லையா? கண்டிப்பா. நீங்க வந்து அந்த வானூர் மக்களுக்கு என்ன சொல்றீங்கன்னு நான் கேட்கறேன். இது நீங்க கேட்டீங்களே, இது சரியான கேள்வி. நான் முதல்ல சொல்லிடுறேன், ஆரம்பத்தில் சொல்லிட்டா மக்களோட பிரச்சனை பத்தி பேசாதீங்க, மக்களோட தேவை என்னன்னு பேசணும். இப்போ பல பேர் வந்து என்னன்றாங்க, தொகுதிக்கு என்ன பிரச்சனை, இந்த எது வேணும் அப்படின்றாங்க. நான் என்னன்றேன், என் தொகுதிக்கு வந்து ஒரு சீரான சாலை வசதி, இந்த ஊர்ல வந்து பஸ் ஸ்டாண்டு, இது மட்டுமே மக்களோட தேவை கிடையாது. 60 ஆண்டு காலமா இவங்க பிரச்சனையை உருவாக்கி வச்சிருக்காங்கல்ல, அதை மாத்தணும் இல்ல. மக்களுக்கு என்ன தேவைன்னு எங்களுக்கு தெரியல, அதை செய்யணுமா இல்லையா? இப்போ முதல் விஷயம், நான் சட்டமன்ற உறுப்பினராக நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன் அப்படின்னா, இங்க ஒரு வானூர்ல மட்டுமே பார்த்தீங்கன்னா கிளிநூர் ஊராட்சி ஒன்றியம் இப்போ புதுசாக பிரிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வானூர் ஊராட்சி ஒன்றியம், கண்டமங்கலம் ஊராட்சி ஒன்றியம் இருக்கு, கோட்டக்குப்பம் நகராட்சி இருக்கு. இப்போ நகராட்சிக்குன்னு அந்த நகராட்சி அந்த நகர்ப்புற மேம்பாட்டு துறையிலேருந்து அவங்களுக்கு ஏதாவது தொகுதி அந்த நகராட்சிக்குன்னு நிதி ஒதுக்குவாங்க. ஊரக உள்ளாட்சி துறையிலேருந்து எங்களுடைய ஊராட்சி ஒன்றியங்களுக்கு நிதி ஒதுக்குவாங்க. வானூருக்கு ஒரு 200 கோடி ரூபாய் ஒதுக்குறாங்க, கண்டமங்கலத்துக்கு ஒரு 220 கோடி ரூபாய் ஒதுக்குறாங்க. புதுசாக உருவாகிறது கிளிநூர், அதனால ஒரு 250 கோடி ரூபாய் ஒதுக்குறோன்ட்டு ஒதுக்குறாங்கன்னு வச்சுங்களேன். அந்த 200 கோடி ரூபாய் என்னவா போகுது மக்களுக்கு அப்படின்னா, நீங்கள் நல்லா பாருங்க, ஒரு ஊரில் ஒரு சாலை வசதி இல்லை, எந்தெந்த ஊரில் சாலை வசதி இல்லை அப்படின்னு லிஸ்ட் எடுத்து 30 ஊரில் சாலை வசதி இல்லையா, சரி அதில் 10 ஊரை மட்டும் இப்போ போடுவோம், மீதி ஊரை அடுத்த பட்ஜெட்டில் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு 10 ஊரை எடுத்துப்பாங்க. ஒரு ஊருக்கு ஒரு சாலை போகிறதுக்கு 20 லட்ச ரூபாய் ஆகுது. 20 லட்ச ரூபாய் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். இவங்க என்ன பண்ணாங்க, 24 லட்ச ரூபாய் 25 லட்ச ரூபாய் போட்டுருவாங்க. 20 லட்ச ரூபாய் ஆகுதுன்னா 25 லட்சம் போட்டுருவாங்க. இந்த 5 லட்சம் எதுக்குன்னா, எம்எல்ஏக்கு ஒரு பர்சன்டேஜ், எம்பிக்கு ஒரு பர்சன்டேஜ், அந்த பகுதியில் இருக்கிற கவுன்சிலருக்கு ஒரு பர்சன்டேஜ், எந்த ஊரில் ரோடு போகிறோமோ அந்த தலைவருக்கு ஒரு பர்சன்டேஜ். அது மட்டும் இல்லாமல் இது ஊராட்சி ஒன்றிய நிர்வாகத்துக்குள்ள வருதுல, அங்கே ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர்னு ஒருத்தர் இருப்பார், சேர்மன், அவருக்கு ஒரு பர்சன்டேஜ். இது இல்லாமல் எம்பிக்கு பர்சன்டேஜ், அந்த மாவட்டத்தோடைய மினிஸ்டருக்குன்னு ஒருத்தர் இருப்பாங்க. அந்தந்த துறை ரீதியான மினிஸ்டர் இல்லாமல் மாவட்டத்துக்குன்னு ஒரு மினிஸ்டர் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் போகும். இதெல்லாம் போக 20 லட்சத்தில் போட வேண்டிய ஒரு சாலை 25 லட்சத்துக்கு எஸ்டிமேட்டு போட்டு 15 லட்சம் தான் போடுவான், மீதி 10 லட்சம் கொள்ளடிப்பாங்க. இப்போ நான் வந்துட்டேன்னா முதல்ல எம்எல்ஏக்குன்னு கொடுக்குறல அந்த பர்சன்டேஜ் எனக்கு தேவையில்லை. ஏன் எனக்கு தேவையில்லைன்னா, சட்டமன்ற உறுப்பினருக்கு அடிப்படையான சம்பளம் 30,000 ரூபாய், அது எனக்கே அதிகம். இப்போ நான் வந்து சிவில் கோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், எனக்கு மாதம் 15,000 ரூபாய்ன்றதே போதுமான அளவில் இருக்குது. இப்போ எனக்கு 30,000 அடிப்படை சம்பளம் கொடுக்குறீங்க எம்எல்ஏவுக்கு, அது போதும். ட்ராவல் அலவன்ஸு, தொகுதி அலவன்ஸு, போஸ்டல் அலவன்ஸு இதெல்லாம் சேர்த்து 1,05,000 மாதத்துக்கு வருது. அது இல்லாமல் அரசு பேருந்துகளில் இலவச பயணம்,
ரயிலில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசியில் நான் போக முடியும், டோல் ஃப்ரீ. எனக்கு ஒரு எம்எல்ஏ ஆகிட்டேன்னா ஒரு சாதாரண மனுஷனுக்கு என்ன தேவையோ அதை தாண்டி எல்லா வசதிகளும் இருக்கும்போது எனக்கு இந்த கமிஷன் வேணாம். எனக்கு எம்எல்ஏ கொடுக்குற சம்பளமே போதும். எனக்கு இந்த கமிஷன் வேணாம். நான் எம்எல்ஏவாக இந்த கமிஷன் நான் நிறுத்திக்கணும்னா என்னை தாண்டி தான் மினிஸ்டர் போகணும், என்னை தாண்டி தான் எம்பிக்கு போகணும். இப்போ நான் எம்எல்ஏவாக நிறுத்திக்கணும்னா என்னோட மினிஸ்டர் என்ன மாதிரியே இன்னொரு சீமானா தானே இருப்பார், அவரும் அதை வாங்க மாட்டார். அப்போ நாங்கள் நிறுத்திட்டோம்னா எனக்கு கீழே இருக்கிற கவுன்சிலரு, ஊராட்சி மன்ற தலைவர் நிறுத்திப்பாங்க. இந்த எஸ்டிமேட்டை 20 லட்ச ரூபாய் போட வேண்டிய எஸ்டிமேட்டை 25 லட்சமா எஸ்டிமேட்டு போடுறாங்கல்ல, அந்த இன்ஜினியருக்கு ஒரு பர்சன்டேஜ் போவோம். அவர் என்ன பண்ணுவார்னா பர்சன்டேஜ் வாங்கிக்கின்னு தரமற்ற சாலையை போடுறவர், நான் நிறுத்திட்டேன்னா இவர் எப்படி இருந்தாலும் வந்து நேரில் இருந்து ஆய்வு பண்ணி கரெக்டாக கேட்பாரு அப்படின்னு சொல்லி அவர் சரியாக போடுவார். அப்போது 20 லட்சத்தில் போட வேண்டிய அந்த சாலை 20 லட்சத்தில் தரமாக போகும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதெல்லாம் இருக்கிறதுனால 30 ஊரில் போட வேண்டியது இவர் 10 ஊரில் போகிறீங்களா. இப்போ நான் இது ஒரு சாலைக்கு மட்டும் சொல்கிறேன். இதேமாரி குடிநீர் டேங்க் இருக்குது, ஒவ்வொரு வசதிகளும் நான் சொல்கிறேன். ஒவ்வொரு பள்ளிக்கூட கட்டிடங்கள்லேருந்து அரசு கட்டிடங்கள்லேருந்து மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் ஒவ்வொன்றுத்துலையுமே கமிஷன் போதுங்க. இது எல்லாமே நிறுத்திட்டேன்னா நான் 10 ஊரில் மட்டும் போட வேண்டிய சாலை 15 ஊரில் போடுவேன், அதுவும் தரமாக போடுவேன். கண்டிப்பாக இதை நம்ம செஞ்சுட்டாலே போதும். இதை தாண்டி என்னப்பா செய்ய போகிறேன் அப்படின்னா, நான் வந்து வெண்டுட்டேன், என்ன மாதிரி எல்லாருமே வெண்டுட்டாங்க. என்ன சீமான் அவர்கள் வந்து ஆட்சி கட்டில உட்காந்துட்டாரு, அனைவருக்கும் தரமான சமமான கல்வி இலவசம் கொடுத்துட்டாருன்னா நான் ஏன் தொகுதியில் கிளியனூரில் அரசு பள்ளி இருக்குது, மேல்நிலை பள்ளி இருக்குது, அதே மாதிரி இன்னும் ஒரு 10 மேல்நிலை பள்ளியை உருவாக்கிடுவேன். தரமா தொடக்க கல்வியாக இருக்கிறது நடுநிலை கல்வியாக, நடுநிலை கல்வியாக இருக்கிறது உயர்கல்வியாக இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வந்து மேல்நிலை பள்ளியாக மாற்றிட்டு போகிறேன், அதுவும் தரமா. அனைவருக்கும் சமமான மருத்துவம் இலவசம். அப்படின்னா நாங்கள் வானூரில் இருக்கிறவங்க அடிபட்டா உடம்பு எதனா நோய் விட்டுறா எதுக்கு நாங்கள் ஜிப்மரை போனோம், நான் வானூர்லேயே சரியான அரசு மருத்துவனை கொண்டு வந்துட போகிறேன், கிளியனூர்லேயே கொண்டு வந்துட போகிறேன், கண்டமங்கலத்திலே கொண்டு வந்துட போகிறேன். நாங்கள் ஜிப்மருக்கு தூக்கிட்டு போக தேவையில்ல, பாண்டிச்சேரி கதிர்காமத்துக்கு நாங்கள் தூக்கிட்டு போக தேவையில்ல. நாங்கள் எங்கள் ஊர்லேயே நான் மருத்துவத்தை நான் கொடுத்துட போகிறேன், தரமான மருத்துவத்தை. அது இல்லாமல் பெரும்பாலும் நோய்வாய்ப்படக்கூடிய அளவுக்கு உணவு நான் கொண்டு வந்துட போகிறேன். எது எதெல்லாம் மக்களுக்கு தேவையில்லாத உடல் உபாதைகளை ஏற்படுத்தக்கூடிய உணவுகளை எல்லாத்தையும் தடை பண்ணிட்டு போகிறோம். அதே போல வந்து எங்கள் அண்ணன் வந்து வேளாண் பண்ணைகளை உருவாக்குறதுக்கு அரசாணை பிறப்பிச்சிட்டாரு, ஒரு 5000 கோடி ஒதுக்கிட்டாரு. அப்படின்னா என் ஊரில் நிலக்கடலை பிரதானம், நான் எங்கள் ஊரில் மல்லாட்டம் சொல்லுவோம், நெல் பிரதானம், கரும்பு பிரதானம், நிலக்கடலை சார்ந்த ஒரு தொழிற்சாலை, மணிலா அதாவது நம்ம நெல் சார்ந்த ஒரு தொழிற்சாலை தேவை. அந்த தொழிற்சாலைகளில் எத்தனை பேர் வேலை வாய்ப்பு இருக்கோ அது அந்த மண்ணின் மைந்தர்களுக்கான வேலை வாய்ப்பு, அதுவும் சமூக பிரதிநிதித்துவத்தோட அவங்களுக்கான வேலை வாய்ப்பு கிடைச்சிருது. அவங்களுக்கான வாழ்வுகளுக்கு அவங்களுக்கு தனிப்பட்ட ஒரு நபருடைய இந்த நம்ம இது அவங்களுக்கு தண்ணீரை அடைஞ்சிடறாங்க. அது அடைஞ்சிட்ட பிறகு மக்களுக்கான நல்வாழ்வுன்றது அங்கே உறுதிப்படுத்துது. இதை தாண்டி நான் வேற என்ன செய்யணும்? இது வரைக்கும் இவர்கள் எதுவுமே செய்யாத நான் செஞ்சிட போகிறேன். நாம் தமிழ் கட்சியில் என்னென்னலாம் நாங்கள் ஆட்சி வரவில் கொடுத்துருக்குறோமோ அது எல்லாமே என் தொகுதிக்கு என்னென்ன கிடைக்கணும் அது எல்லாத்தையும் நான் கேட்டு அது சரியாக எல்லாருக்கும் சமமாக நான் வந்து கொடுத்து என்னோட தொகுதியை வந்து ஒரு முன்மாதிரி தொகுதியை நான் கொண்டு வந்துருப்பேன். இதே மாதிரி திண்டிவனத்தில் நிற்கக்கூடிய எங்கள் அண்ணன் பேச்சுமுத்தோ, மயிலத்தில் நிற்கக்கூடிய எங்கள் அண்ணன் விக்ரமோ எங்களுக்குள்ள சண்டை போடும். உன் தொகுதியில் அதிகமாக வளர்ச்சி கொண்டு வரியா, என் தொகுதியில் அதிகமாக வளர்ச்சி கொண்டு வரீங்க. பாண்டிச்சேரியிலங்க நாங்களாம் வானூரில் இருக்கிறோம், வானூருக்கு பக்கத்தில் பாண்டிச்சேரி. எங்கள் வானூரை சேர்ந்தவங்க பக்கத்தில் இருக்கிற பாண்டிச்சேரியில் ரேஷன் கார்டு வச்சுருக்காங்க, பாண்டிச்சேரியில் வந்து ஓட்டடி வச்சுருக்காங்க. எதுக்காகனா இங்கே தமிழ்நாட்டை விட அதிக சலுகை வந்து பாண்டிச்சேரியில் கிடைக்குது. இங்கே இருக்கக்கூடிய ரேஷன் கடையில் போடக்கூடிய பொருட்களை அங்கே ரேஷன் கடையில் அதிகமாக போடுறாங்க, தரமாக போடுறாங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? இன்றைக்கி வந்து நீங்கள் கவர்மெண்ட்டில் வந்து பஸ் கொடுத்து அனுப்புறீங்க, அங்கே பாண்டிச்சேரியில் மாணவர்களுக்கும் தனி பேருந்து போகுது. இங்கே தமிழ்நாட்டில் ஒரு கார் எடுக்கிறதுக்கும் பாண்டிச்சேரியில் கார் எடுக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. காரணம் அங்கே இருக்கக்கூடிய வரி. தமிழ்நாட்டில் ஒரு பெட்ரோல் போடுறதுக்கும் பாண்டிச்சேரியில் பெட்ரோல் போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. காரணம் அங்கே மாநிலத்தில் வசூலிக்கக்கூடிய வரி. இத்தினூண்டு மாநிலம் பாண்டிச்சேரி என்னுடைய வானூர் தொகுதியை விட கம்மி. பாண்டிச்சேரியை என் வானூர் தொகுதியோட நிலப்பரப்பை விட கம்மி. இத்தினூண்டு நிலப்பரப்பை வச்சிருக்கிற பாண்டிச்சேரியை நீ கம்மியான வரி வாங்கிட்டு அந்த கவர்மெண்ட் தண்ணீரை அடையுது. இவ்வளோ பெரிய நிலப்பரப்பு தமிழ்நாடு, எதுக்கு இவ்வளோ வரி, இவ்வளோ மக்கள் தொகை, இவ்வளோ வரி வச்சுட்டு குவிச்சுட்டு என்ன பண்ணுற? நான் சொன்ன பார்த்தீங்களா, இந்த இவருக்கு பர்சன்டேஜ் அவருக்கு பர்சன்டேஜ் எல்லாத்தையும் போட்டு மக்களுடைய வரி பணத்தை எடுத்து இவங்க கொழுத்து தின்னுட்டு இருப்பாங்க. நான் அதை தான் சொல்கிறேன். நாம் தமிழ் கட்சியில் இப்போ என்ன தேர்தல் அறிவிச்சிட்டாங்கன்னா அடுத்த வாரத்தில் வேட்புமனு தாக்கல் பண்ணுவேன். என் அஃபிடேவிட்டை கூட வெளியிடுறேன், என் சொத்து மதிப்பு என்னன்றதை வெளியிடுறேன். அஃபிடேவிட்டில் வந்துடும் என் சொத்து மதிப்பு என்னன்றது. 5 வருஷம் ஆட்சி முடிஞ்சிருப்போம், அதேமாதிரி அஃபிடேவிட் வெளியிடுறேன். ₹1 நாங்கள் வந்து சேர்த்துட்டோம் அப்படின்னா நாம் தமிழ் கட்சியில் நான் மட்டும் இல்லை, யாருமே அப்படி கிடையாது. ஏன் காரணம் அப்படின்னா, நான் ஏன் ஒரு எம்எல்ஏ சம்பளம் மட்டும் எனக்கு போதும், என் மக்களுக்கான வரி பணத்தில் ₹1 நான் வந்து கமிஷன் வாங்க மாட்டேன். நான் ஏன் சொல்கிறேன்னா, நான் திமுகவில் வந்து 5 லட்சம் கொடுத்துட்டு நான் சீட்டு வாங்கலையே. என் தொகுதியில் நேற்று ஒருத்தர் போயிட்டு ₹5 கோடி கையில் காட்டிட்டு
நான் வந்தால் எனக்கு சீட்டு கொடுத்தீங்கன்னா 5 கோடி ரூபாய் நான் வச்சிருக்கேன், நான் செலவு பண்ணிப்பேன். ஷூரிட்டி அமௌண்ட்டு 5 கோடி ரூபாய் காட்டிட்டு சீட்டு கேட்குறாரு. இப்போ 5 கோடி ரூபாய் வந்து கொடுத்துட்டு சீட்டு வாங்குறவர் அந்த 50 கோடி ரூபாவை எடுக்கணும் தான் நினைப்பாரு. நான் ஒரு ரூபாய் மக்களுக்கு கொடுக்கல. மக்கள் வரி பணத்தை மக்களுக்கே நான் செலவு பண்ணுறேன்றேன். அதனால தான் நான் அது எங்களால் மட்டும்தான் சாத்தியப்படுத்த முடியும். நான் ஒரு 10 லட்ச ரூபாய் நான் முதலீடு பண்ணுறேன்னா அந்த 10 லட்சத்தை 1 கோடி ரூபாய் எடுக்கணும்னு எனக்கு தோணும். நான் 1 ரூபாய் கூட முதலீடு பண்ணலையே, நான் முதலாளி கிடையாது. நான் மக்களுக்காக போராட வந்த போராளி. நான் மக்களுக்காக வேலை செஞ்சவன் தான். நான் 1 ரூபாய் கூட இதில் முதலீடு போடல. என் உழைப்பை மட்டும் தான் போடுறேன். எனக்கு எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் கொடுத்த அந்த அரசியல் அறிவு அதை தான் இங்கே நாங்கள் போடுறோம். அது வெற்றி பெற்று வரும்போது மக்களுக்கான அந்த நிர்வாகத்தை மட்டும்தான் நாங்கள் கொடுப்போம். அதுலேருந்து 1 ரூபாய் எடுக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. தங்களின் பல்வேறு கருத்துக்களுக்கு நன்றி. வானூர் தொகுதியில் நீங்கள் ரொம்ப பல்வேறு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற எங்களது வாழ்த்துக்கள். நன்றி.